ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோசப் ஜெய். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலா வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு, பாலா வந்து சீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலாவை சுற்றி, அதாவது கேபிஐ பாலாவை சுற்றி பல விஷயங்கள் வந்து யூடியூப்பில் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி தெரியாமல் வந்து நம்ம பேசக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உண்மையாலே பாலா வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாரா, இது பின்னாடி என்ன இருக்குது, இது சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களை வந்து சேரும். ஸோ எதுக்கு டிலே பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியலி பாலா கெட் எக்ஸ்போஸ்ட், இது ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளே வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாவை பற்றி நம்ம சொல்ல போனோம்னா, பாலா வந்து ஒரு கேபிஒயில் விஜய் டிவியில் ஒரு ஷோவுக்கு வந்து வராரு, நல்லா காமெடி பண்ணுறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் கேபிஒயில் வந்து வின் பண்ணி ஒரு ஈவெண்ட்ஸ்க்கெலாம் வந்து போகிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஆங்கரிங் பண்ணுறாரு. அதை கட் பண்ணால் சினிமாவில் சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலா வந்து பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கட் பண்ணால் சினிமாவில் இப்போது ஒரு ஹீரோவாக ஒரு படம் வந்து நடித்து அது ரிலீஸும் ஆகிருக்கு. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படி பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய ஹெல்ப்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் பாலா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பெரிய பெரிய ஹெல்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஐ திங்க் 15 ஆம்புலன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 15 ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டைலரிங் மிஷின், கரும்பு மிஷின், டிவிஎஸ் பைக்ஸு, கீர் பைக்ஸ், அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதை வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் ஒரு விஷயம், சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேவா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிகிட்ருக்க பாலா திடீர்னு வந்து பாலா மேலே நேற்று ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருந்தது. அது என்னென்னா, பாலா கெட் எக்ஸ்போஸ்ட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக பாலா வந்து அவரோட படத்தோட ப்ரொமோஷன் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யாராச்சும் பினாமியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வந்து பாலா மேலே எழுப்பப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து பாலா யார் பினாமியும் நான் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காகவும் நான் வந்து ஹெல்ப் பண்ணல, நான் சொந்தமாக சம்பாதிக்கிற காசுலேருந்து தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் இன்டர்வியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் பாலா. பட் இது வந்து இப்போது உண்மையாலே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. என்ன எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, பாலா வந்து உண்மையாலே மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரா, இல்லை வந்து இது ஒரு ஃபேக்கான விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காரா அப்படின்றத சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி வந்து கண்டுபிடிச்சி ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஆம்புலன்ஸோட ஒரு நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல, வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு. அந்த நம்பரை வந்து ஆர்டிஓவில் விசாரித்து பார்த்தா அது வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸோட ஒரு கார் நம்பர். எதனால் இவங்க வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஃபோட்டோஸ் வந்து இவர் ஹெல்ப் பண்ண ஃபோட்டோஸ் வந்து போட்டிருக்காரு. இவர் வாங்கி கொடுத்த அந்த வண்டிங்களோட நம்பர் பிளேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இவர் மறைச்சு நின்று தான் வந்து ஃபோட்டோஸ் வந்து போட்டிருப்பாரு. ஸோ அதனால் ஒரு வண்டி வந்து நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி வந்து அவர் அதை விசாரித்து பார்க்கும்போது இது ஒரு ரோல்ஸ் ராய்ஸோட நம்பர், இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே டவுட் வருது. ஸோ ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா, பாலாவை பற்றி விசாரிக்கும் போது மக்களை ஏமாத்துறாரு, இவர் உண்மையிலே வந்து மக்களுக்கு வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரா இல்லையா, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒருத்தர் கீழே வந்து இவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்றத வந்து எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாலா ஒரு ரிப்ளை வீடியோ கொடுத்துருக்காரு. ஸோ பாலா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறாரு. நான் வந்து அவரோட ஹெல்ப் மூலிமா நான் இந்த மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை, என்னோட சொந்த காசில் தான் வந்து நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் இது எங்கே வந்து டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரோஸ் கணக்கில். பட் பாலாவோட ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இவர் வந்து என்ன தான் ஈவெண்ட்ஸ் போகிறேன்னு சொன்னாலும், என்ன தான் ஆங்கரிங் பண்ணுறேன்னு சொன்னாலும், என்ன தான் வந்து சின்ன சின்ன படத்தில் கேரக்டர்ஸ் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், இவர் ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட் இருக்கிறவங்களால பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலா இப்போ பண்ணிகிட்ருக்காரு. கம்மியாக சம்பாதிக்கிற ஒரு பையனால் எப்படி இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவுட்ஸ் வந்து மக்கள்கிட்ட வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, பாலா அவர் எடுக்கிற வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் ஆக்சுவல் பிரச்சனையே இருக்குது. எனக்கு இதில் என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாலா ஹெல்ப் பண்ணிட்டோம், அது அவரோட காசாக இருக்கட்டும், வேற ஒருத்தர் மூலிமா அவர் வந்து அவரோட பேரில் வந்து ஹெல்ப் பண்ணுறாருனாலுமே பண்ணட்டும். அவரால் வந்து ஒருத்தவங்க வந்து நல்ல ஒரு லைஃப் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சந்தோஷமான விஷயம் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட்
ஆனால் இது எங்கே தப்பாகுதுன்றது தான் இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஒப்பீனியன் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ பாலா வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, பாலா வந்து ஸ்கேம் பண்ணுறாரு, பாலா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் ஆரம்பிக்குது? பாலா வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறத வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறாரு, ஓகேவா. ஸோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது ஸோ அதை பார்த்துட்டு மக்கள் வந்து அவர் மேலே ஒரு டவுட் வருது, அவருக்கு காசு எப்படி இதெல்லாம் கிடைக்குது அப்படின்ற விஷயம் வந்து தான் இப்போது பாலா வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்திருக்கு. ஸோ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறத வீடியோ எடுத்து போடணுமா? ஃபர்ஸ்ட் இதை தான் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பாலாவோட விஷயத்துல இருந்து. இது பாலாவோட விஷயமா மட்டும் கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து நாளைக்கு இதை பார்த்து நாளைக்கு ஒரு பையன் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா அவன் என்ன ரீசனுக்காக போஸ்ட் பண்ணுறான், அவனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒரு சேவ் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா, நீங்கள் ரைட் ஹேண்டில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது நீங்கள் ரைட் ஹேண்டில் ஹெல்ப் பண்ணுற விஷயம் லெஃப்ட் ஹேண்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு விஷயத்துக்காக ஒருத்தங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் ஹெல்ப் பண்ணுவேன். பட் ஆனால் அதை வந்து வீடியோ எடுத்து போட்டால் என்ன மாதிரி ஒரு 10 பேர் வந்து அதை ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். பட் அந்த வீடியோ எடுத்து போடுறதுனால எனக்கு ஒரு ரெவன்யூ வருது. ஸோ அதை பார்த்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே இவர் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு, ஸோ விஜய் தாட்ஸில் இருக்கிற விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு, ஸோ நம்மளும் அது மாதிரி பண்ணலாம், நம்மளும் வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த 10 பேருமே வந்து ஹெல்ப் பண்ணால் அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அந்த 10 பேருமே ஹெல்ப் பண்ணுறத வீடியோ எடுத்து போட்டு அவங்க வியூஸ் வரணும், அது மூலிமா அவங்க காசு வரணும்னு நினைக்கிறது ஒரு தப்பான விஷயம். ஸோ என்ன விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சித்து விலாக்ஸ் எடுத்துங்க. ஸோ விஜய் சித்து விலாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு விலாகுக்கு எண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அப்படின்ற அமௌண்ட் எவ்வளோன்றதை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ட்ரஸ்ட்டுக்கு அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்றத எல்லா வீடியோஸ்லையும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற விஷயத்தை வந்து காட்டலை. ஸோ விருந்து விழா வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் எதனால் வந்து நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குற அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதை வந்து ஏன் போடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் சித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நான் ஹெல்ப் பண்ணுறத வீடியோவை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு 4-5 பேர் ஹெல்ப் பண்ணால் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நான் போட்டேன். பட் ஆனால் அதுவே வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறத வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் அதை போடாதீங்கன்னு சொல்லும்போது விஜய் சித்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து போடுறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் விருந்தில் வந்து கேட்கும்போது விருந்து விழாவில் வந்து கேட்கும்போது இதுக்கப்புறம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணுறத போட்டிருந்தார். ஆனால் அதுக்கப்புறமும் இப்போ வரையும் அதுலேருந்து இப்போ வரையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணுற விஷயத்த வந்து போடலை, எடுத்துட்டார். அது ஏன் அப்படின்னா அவரே இன்னொரு ஃபங்க்ஷனில் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் வந்து எடுத்து ஹெல்ப் பண்ணி போடுற விஷயம் வந்து நான் வியூஸ்க்காக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஸோ அது வந்து வேணாம், அதனால் நான் ஹெல்ப் பண்ணுறது எனக்கு மட்டும் இருக்கட்டும் அப்படின்றதுனால, எனக்கு மட்டும் தெரியட்டும் அப்படின்றதுனால அவர் வந்து அந்த விஷயத்தில் அவர் அதுக்கப்புறம் போடுறதை விட்டுட்டார். ஸோ இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃபான். ஸோ இஃபானோட வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ செக்யூரிட்டிஸ்க்கு ஒரு 10,000 கொடுப்பாரு, ரோட்டில் போகிறவங்களுக்கு திடீர்னு ஒரு 20,000 கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பட்ஜெட் எடுத்து வச்சு அவர் ஒரு விஷயம் வந்து பண்ணுறாரு. ஆனால் அப்படி பண்ணுறதுனாலே அவருக்கு திருப்பி அதோட டபுள் மடங்கான ஒரு ரெவன்யூ வருது இல்லை. இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ விஜய் சித்து போடுற இன்டென்ஷனில் தான் இஃபான் போகிறாரான்னு கேட்டால் நான் ஆடியன்ஸாக பார்த்த வரைக்கும் இல்லை. ஸோ இதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொருத்தர் நான் சொல்கிறேன், இன்னொருத்தர் யார் பேர் எனக்கு தெரியல, ஆனால் நடுவில் வந்து 2-3 வீடியோ வந்து நான் பார்த்தேன். ஸோ காந்தி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து எப்பவுமே வந்து வெயில் அடிக்கிற வெயிலில் அவர் மேலே பெயிண்ட் அடிச்சு நின்றுட்டு இருப்பார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் வீடியோ எடுத்துக்கிட்டே அவர் ஃபுட்லாம் வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவர்கிட்ட கொடுக்கல, அவர் ஒய்ஃபுக்கு அவரோட பசங்கக்கிட்ட வந்து கொடுக்குறாரு இந்த விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஃபேஸை அட்லீஸ்ட் பிளர் பண்ணியிருக்கலாம், அவங்க யார் அப்படின்றது தெரியாமல் பிளர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே ஃபைன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சேலஞ்ச் மாதிரி வச்சு காசு கொடுப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயத்த வந்து ஒரு 2 பர்கரை சாப்பிடுங்க நான் ஒரு 500 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் வீடியோஸ் மாதிரி நிறைய பேர் போடுறாங்க ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில். ஸோ இதெல்லாம் வந்து போட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத நல்ல விதத்தில் பண்ணுறாங்களா? ஓகே, நான் விஜய் சித்து தவிர மீதி எல்லாருமே நான் சொல்கிறேன், இவங்க நல்ல இடத்துல தான் பண்ணுறாங்களா? ஏன் அப்படின்னா இவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது ஒன்று அவங்களோட யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க ஃபேஸை வந்து பிளர் பண்ணி காட்டணும், ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே போடக்கூடாது, அவங்க ஃபேஸை வந்து காட்டக்கூடாது, அவங்களோட பேரை வந்து இது பண்ணக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா நீ வந்து
ஹெல்ப் பண்ணுற வீடியோவை போடக்கூடாது. ஓகேவா? இப்போ நீ ஹெல்ப் பண்ணுற வீடியோ போட்டு அதுலேருந்து நீ ஒரு அமௌண்ட்டை சம்பாதிக்கிற அப்படின்னா நீ மக்களை யூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். என்னோட பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உண்மையிலே வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ணுறது ஒரு இன்டென்ஷனில் வீடியோ எடுத்து போட்டாலுமே அதை பார்த்து 2-3 பேர் என்ன பண்ணுவானுங்கன்னா, இப்போ வீடியோ எடுத்து போட்டால் நம்மளுக்கு இன்னும் அமௌண்ட் அதிகமாக வரும். அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க வந்து இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாலாக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஸோ என் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுதான் ஒரு விஷயம். ஸோ இப்போ நீங்கள் பாலா கிட்டேயும் எனக்கு இதான் ஒரு நெகட்டிவ் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ பாலா வந்து ஹெல்ப் பண்ணுறது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வேறு யார் மூலியமாக ஒரு ஹெல்ப் பண்ணிட்டோம், இல்லை அவரோட காசு ஹெல்ப் பண்ணிட்டோம், எனக்கு அது எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் பாலா வீடியோ எடுத்து போடுறது, பாலா ஒரு செட்டப் பண்ணி ஒரு பிளான் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறார். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அது வீடியோவில் தெரியுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஆகுது. பாலா வந்து ஹெல்ப் பண்ணுறாருன்னா அவங்களோட ஃபேஸ் வந்து பிளர் பண்ணாமல் தான் கொடுக்குறாரு. இதெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஸோ ஆப்வியஸ்லி இதெல்லாம் பண்ணும்போது உனக்கு எங்கேருந்து அமௌண்ட் இது வருது அப்படின்றத ஒரு கேள்வி வரும். பாலா வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணல. ஒரு ஈவெண்ட்ஸ் அவர் சம்பாதிக்கிற சின்ன அமௌண்ட்லேருந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னும் போது ஒரு டவுட் ஆட்டோமேட்டிக்லி மக்கள்கிட்ட வந்து எழும்புது. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ இதுலேருந்து ஒரு டேக் அவேவாக நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கணும். பாலா எக்ஸ்போஸ் ஆகிட்டாரா இல்லையா அப்படின்றது இந்த வீடியோவோட கோர் கிடையாது. இந்த வீடியோட கோர் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முழு மனசோட ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னா அதை வீடியோ எடுத்து போடாதீங்க. சரி அப்படின்னா வீடியோ எடுத்து போட்டுறீங்க அப்படின்னாலும் அதை பார்த்து 2-3 பேர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து டவுட்டு தான். எல்லாருமே நம்ம இன்டென்ஷனில் இருக்க போகிறதில்ல. ஸோ பெட்டர் நீங்கள் பண்ணுற உதவியை வீடியோ எடுத்து போடாதீங்க. ஒரு வகையில் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அண்ட் முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அது வெளியே தெரியக்கூடாது. இது வந்து என்னோட ஒப்பீனியன். ஆக்சுவலாக பாலா வந்து மாட்டினதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி வீடியோ எடுத்து போட்டதுனால தான். உண்மையிலே அவரோட காசை வச்சு தான் வந்து பண்ணார் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கப்புறம் பாலா வந்து அவர் ஹெல்ப் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து வீடியோ போடாமல் தவிர்த்தாருன்னா அது ஒரு நல்ல விஷயமாகும். பாலா மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் யாராக இருந்தாலுமே சரி, இது நானாக இருந்தாலும் சரி, இப்போ பார்க்குற நீங்களாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது வெளியே யார்கிட்டும் சொல்லிக்காமல் இல்லை வெளியே வந்து அதை காமிக்கணும்னு நினைக்காம அதை பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நம்ம அதை வெளியே காமிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரீச்சுக்காக பண்ணுறோம். இப்போ பாலாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரீச்சுக்காக தான் பண்ணுறாரு, அவரை வந்து வெளியே காமிச்சணுன்றதுக்காக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணுறது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அப்படி உங்களுக்கு வந்து ஒரு 4 பேர்கிட்ட வந்து நீங்கள் சொல்லி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து வேர்ட்ஸால் நீங்கள் ஒரு 4 பேருக்கு வந்து சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல விதத்தில் ஒரு சொசைட்டி வந்து க்ரியேட் ஆகும் இந்த ஒரு சோஷியல் மீடியா ஏராவில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலா வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. பாலா வந்து ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் கட்டலை, அவர் வந்து ஒரு கிளினிக் வந்து கட்டி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அது ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அவர் வெளியே சொல்லிட்டு இருக்கிறது வந்து அதுவுமே ஒரு பேருக்காக ஒரு ரீச்சுக்காக தான் அது வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே தான் தடை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே எனக்குமே அதிலே ஒரு உடன்பாடு இருந்தது. தேவையில்லாமல் எதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படம் வர டைமில் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் இருந்தது, ஆடியன்ஸாக எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு ஃபேமுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட ஒப்பீனியன் இதில் என்ன? என்னோடய தாட்ஸை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? உண்மையாகவே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வீடியோ எடுத்து போடணுமா, இல்லை வந்து அது நமக்குள்ளே இருந்தால் கரெக்டாக? ஸோ பாலா வந்து உண்மையிலே எக்ஸ்போஸ் ஆகிட்டாரா இல்லையா, பாலா வந்து பண்ணுறது சரியா தவறா அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கன்னா தப்பாக பேசுனதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னா அதுவுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஜோசப் விஜய். பாய்.